சாபமடைந்த குரங்கு பொம்மை ஒரு தமிழ் கதை. ரத்தம் தோய்ந்த ஆடையுடன் ஒரு கேப்டன் ஒரு கடைக்கு வருகிறார். அவரது கையில் உடைந்த நிலையில் ஒரு குரங்கு பொம்மை இருப்பதை காண்கிறார். உங்களுக்கு என்ன நடந்தது, இந்த குரங்கு பொம்மை ஏன் உடைந்திருக்கிறது என்று கடைக்காரர் கேட்கிறார். அதற்கு கேப்டன், கடவுளுக்கு நன்றி, அது இப்போது எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல வேண்டியிருந்தது. அவர் இதை சொன்ன அடுத்த வினாடியே அந்த குரங்கு தன் கையில் உள்ள ட்ரம்மை கொட்டத் தொடங்குகிறது. அந்த கடையில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. ஒரு எலி ஒரு கயிற்றை அரிக்கிறது. கயிற்றில் கட்டப்பட்ட பொருட்கள் நகர கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு அம்பு பாய்ந்து கடைக்காரரை குத்திக் கொள்கிறது. அவரால் அலறக்கூட முடியவில்லை. இது அந்த குரங்கு பொம்மை சாபமடைந்தது என்பதை நிரூபித்தது. அது எப்போதெல்லாம் ட்ரம் வாசிக்கிறதோ அப்போதெல்லாம் யாராவது இறந்து போவார்கள். இது கேப்டனுக்கு தெரியும். மரணத்தின் இந்த விளையாட்டினால் சலிப்படைந்த அந்த குரங்கு தானாகவே எரிக்கப்பட தீர்மானிக்கிறது. எரியும் போதும் அந்த குரங்கு வித்தியாசமாக சிரிப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஏதாவது திட்டம் பாக்கி இருப்பது போல. என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை விட்டுச் செல்கிறேன் என்று கேப்டன் சொல்ல வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு காட்சி வெட்டப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு 1999ஆம் ஆண்டின் காலம் காட்டப்படுகிறது. அங்கு ஹெல் மற்றும் பெல் பெல் என்ற இரட்டையர் சகோதரர்களை பார்க்கிறோம். இவர்கள் கேப்டனின் மகன்கள். கேப்டன் இறந்த பிறகு இருவரும் தங்கள் தாயுடன் வாழ்கின்றனர். அவர்களின் தாயும் வேலையில் பிஸியாக இருப்பதால் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். அவர்கள் எப்போதும் தங்கள் தந்தையை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தனர். ஆனால் அவர்களின் தாய் ஒருபோதும் அவரை பற்றி பேசவில்லை. ஒரு நாள் அவர்கள் தங்கள் தந்தையின் உடைமைகளை சோதிக்க முடிவு செய்கிறார்கள். அங்கு அவரது இராணுவ சீருடையுடன் கூடிய ஒரு பெட்டியை கண்டார்கள். அந்த பெட்டியை திறந்தபோது படத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்த அதே குரங்கு பொம்மை அதில் இருந்தது. இந்த குரங்கில் சாவியை நிரப்பு, பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என்று பெட்டியின் மேல் எழுதப்பட்டிருந்தது. நாம் இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று பெல் ஹெல் இடம் சொல்கிறான். ஹெல்லும் உற்சாகத்துடன் அந்த குரங்கில் சாவியை நிரப்புகிறான். ஆனால் குரங்கில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இந்த பொம்மை பழமையானதாக உடைந்ததாக இருக்கலாம் என்று நினைத்து அவர்கள் அதை போட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரியாது. எப்படி இருந்தாலும் ஹெல் மற்றும் பெல் அன்று தங்கள் தாயுடன் லைஃப்ஸ் கிச்சன் உணவகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு செல்ல அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் காருக்குள் சென்று அமரும்போது ஹெல்லுக்கு முன்னரே அந்த குரங்கு பொம்மை வந்து காரில் அமர்ந்திருப்பதை காண்கிறான். அவனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனேதான் பொம்மையை பெட்டிக்குள் வைத்தான். ஆனாலும் அவன் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. அவர்கள் கிளம்பினர். அவர்கள் உணவகத்திற்குள் வந்து உணவை ரசித்து சாப்பிடும்போது ஹெல்லுக்கு ஒரு விசித்திரமான ஒலி கேட்கிறது. அந்த குரங்கின் ட்ரம் சத்தம் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரிய வைக்கவில்லை. அவன் குரங்கு பொம்மையை காரில்தானே விட்டு வந்தான். அப்புறம் எப்படி இந்த சத்தம் இங்கே கேட்கிறது? அவன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென சமையல்காரரின் கத்தி அவன் முன்னால் பறக்கிறது. அது ஹெல் மற்றும் பெல்லின் பராமரிப்பாளரின் நானி கழுத்தின் மீது சென்று அவரது தொண்டையை அறுத்துக் கொள்கிறது. அவரால் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. எல்லோரும் இது ஒரு விபத்து என்று நினைத்தார்கள். ஆனால் ஹெல் இது விபத்து அல்ல, வேறு ஒன்று என்று அறிந்திருந்தான். தங்கள் கண் முன்னால் நடந்த பராமரிப்பாளரின் மரணத்தால் ஹெல் மற்றும் பெல் மிகவும் கலக்கமடைந்தனர். அவர்களின் அம்மா அவர்களை பராமரிப்பாளரின் இறுதிச் சடங்கிற்கு அழைத்துச் செல்கிறாள். வாழ்க்கை இப்படித்தான், யார் எப்போது இறப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறாள். இப்போது எல்லோரும் வீட்டிற்கு வருகிறார்கள். ஹெல் முதலில் குரங்கு பொம்மையிடம் சென்று, இதற்கு பின்னால் உன் கை இருக்கிறதா என்று கேட்கிறான். அவன் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவனது அண்ணன் பெல் அங்கு வந்து அவனை கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறான். ஹெல் அந்த குரங்கு பொம்மையின் கதையை அவனிடம் சொல்ல தொடங்குகிறான். குரங்கு எப்படி பெட்டியிலிருந்து என் காருக்கு வந்தது, அப்புறம் நான் காரில் ட்ரம் சத்தம் கேட்டேன், அதன் பிறகு உடனடியாக பராமரிப்பாளர் இறந்து விட்டார் என்று சொல்கிறான். பெல் அதை கேட்டு அவனை கேலி செய்கிறான். மறுநாள் அவன் மேலும் தொல்லை கொடுக்கிறான். அந்த குரங்கு பொம்மையின் கதையை அவன் பள்ளி முழுவதும் பரப்பிவிடுகிறான். இதனால் அவனை பற்றி நிறைய கேலி செய்யப்படுகிறது. ஹெல் தன் சகோதரன் மீது கோபமடைந்தான். அதனால் அவன் கோபத்தில் வீட்டிற்கு வந்து குரங்கு பொம்மைக்குள் சாவியை திருகுகிறான். என் அண்ணனை கொன்றுவிடு என்று சொல்கிறான். அவன் இதையெல்லாம் கோபத்தில் செய்தான். என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அவன் சாவியை திருகியவுடன் அவர்களுக்காக சமைத்து கொண்டிருந்த அவர்களின் அம்மாவின் நிலை மோசமடைய தொடங்குகிறது. அவளது கண்கள், காதுகள், மூக்கிலிருந்து இரத்தம் வரத் தொடங்குகிறது. அவள் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போகிறாள். மருத்துவர்களின் கூற்றுப்படி ஹெல்லின் அம்மா மூளை இரத்த கசிவு, பிரெயின் ஹெமோரேஜ் காரணமாக இறந்தார். ஆனால் தன் அம்மாவின் மரணம் தன்னுடைய தவறால்தான் என்று ஹெல்லுக்கு தெரியும். துக்கத்திலும் கோபத்திலும் அவன் வீட்டிற்குச் சென்று ஒரு சுத்தியலால் அந்த குரங்கு பொம்மையை உடைக்கிறான். ஆனால் மறுநாள் காலை எழுந்தவுடன் குரங்கு பொம்மை வீட்டில் பத்திரமாக இருப்பதை காண்கிறான். இங்கே பெல் மிகவும் அதிர்ச்சியில் இருந்தான் என்று காட்டப்படுகிறது.
தன் அம்மாவின் மரண அதிர்ச்சியால் அவன் உடைந்து போனான். 3 நாட்களாக அவன் அம்மாவின் இறுதிச் சடங்கு ஆடையை கூட மாற்றவில்லை. 3ஆம் நாள் அவன் தன் மாமாவை அழைத்து வர வருகிறான். ஏனெனில் அவனது அம்மாவும் அப்பாவும் இறந்துவிட்டதால் அவன் யாருடைய காவலில் இருக்க வேண்டும். இங்கு வந்த பிறகு ஹெல்லின் மனதில் பெரிய வருத்தம் இருந்தது. பெல்லிடம் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பினான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவன் பெல்லிடம் சொன்னான், அந்த குரங்கின் ட்ரம்மால் தான் நம் அம்மா இறந்தார். அதற்கு பின்னால் என் தவறுதான் இருக்கிறது. நான் கோபத்தில் அந்த குரங்கில் சாவியை நிரப்பினேன். எப்போதெல்லாம் அந்த குரங்கில் சாவியை நிரப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் யாராவது இறந்து போகிறார்கள். பெல் இதை சற்றும் நம்பவில்லை. சரி, அப்படியானால் இதை நிரூபி. நீ மீண்டும் சாவியை நிரப்பு என்று சொன்னான். இப்போது யாராவது இறந்து போகலாம் என்ற உணர்வின்றி அதை நிரூபிக்க ஹெல் மீண்டும் அந்த குரங்கில் சாவியை நிரப்புகிறான். அவன் சாவியை நிரப்பியவுடன் மறுபுறம் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அவனது மாமாவை காண்கிறோம். எதிர்பாராத விதமாக அவர் குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். அவர் மீது பல குதிரைகள் ஏறி செல்வதால் அவர் அங்கேயே இறந்து போகிறார். இந்த சம்பவம் அந்த குரங்கு பொம்மை எவ்வளவு ஆபத்தானது என்பதை பெல்லுக்கு நிரூபிக்க போதுமானதாக இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் ஒரு முடிவெடுத்தான். அந்த குரங்கு பொம்மையை தன்னிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டுமென்று. குரங்கு பொம்மையை மீண்டும் அதன் பெட்டியில் வைத்து அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி தரையில் புதைத்து விட்டான். இப்படி செய்த பிறகு குரங்கு பொம்மையால் ஏற்பட்ட அனைத்து அழிவுகளும் முடிவுக்கு வருகின்றன. பின்னர் கதையில் 25 ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஹெல்லை பார்க்கிறோம். அவன் ஒரு கடையில் கடை பொறுப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் சகோதரனுடன் எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டான். ஏனெனில் தன் சகோதரனை சந்தித்தால் குரங்கு பொம்மை அவர்களை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் அதன் அழிவுகளை ஆரம்பித்துவிடக் கூடாது என்று அவன் பயந்தான். இப்போது ஹெல் தன் மேலாளரிடம் விடுப்பு கேட்கிறான். ஏனெனில் இன்று அவன் தன் மகன் பீட்டை சந்திக்கச் செல்ல வேண்டியிருந்தது. அவன் தன் முன்னாள் மனைவியுடன் வசித்து வந்தான். அங்கு சென்ற பிறகு அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தெரிய வருகிறது. அவனது முன்னாள் மனைவியும் அவளது கணவரும் பீட்டின் சட்டரீதியான காவலுக்கு விண்ணப்பித்துள்ளார்கள். இதன் பொருள் ஹெல் தன் மகனுடன் அதிக நேரம் செலவிட முடியாது. அவனுடன் கடைசி 2 நாட்கள் மட்டுமே இருந்தன. அதை தன் மகனுடன் முடிந்தவரை செலவிட விரும்பினான். இந்த நாட்களை நினைவில் வைத்துக்கொள்ள ஹெல் ஒரு சாலை பயணத்திற்கு செல்கிறான். இரவில் இவர்கள் ஒரு மோட்டலில் தங்குகிறார்கள். இங்கே ஹெல்லின் மகன் அவனை அவனது குடும்பத்தை பற்றி கேட்கிறான். உங்களுக்கு அண்ணன் இருக்கிறாரா என்று கேட்கிறான். ஹெல் இந்த போது பெல்லை மிகவும் நினைவு கூர்ந்தான். ஆனால் அவன் தன் மகனிடம் பொய் சொன்னான். இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை, நான் தனியாகத்தான் வாழ்கிறேன். காட்சி வெட்டப்படுகிறது. இப்போது ஹெல் மற்றும் பெல் தங்கள் பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு யாருடன் வசித்து வந்தார்களோ அந்த பெண் காட்டப்படுகிறாள். ஹெல்லின் குரங்கு பொம்மைக்கு சாவியை கொடுத்ததால் இவளது கணவரும் இறந்து போனார். அவள் வீட்டில் தனியாக வாழ்கிறாள். இன்று அவள் தன் வீட்டில் ஒரு விசித்திரமான பயங்கரமான சத்தத்தை கேட்கிறாள். யாரோ தன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டதாக அவள் உணர்கிறாள். இதை பார்க்க அவள் தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறாள். யாரோ தன் அடித்தளத்திற்கு சென்று விட்டதாக அவள் உணர்கிறாள். அவள் அடித்தளத்தின் படிக்கட்டுகளில் இறங்கியவுடன் ஒரு ட்ரம் சத்தத்தை கேட்கிறாள். அதே நேரத்தில் அவளது காலடியில் இருந்த படிக்கட்டுகளும் உடைகின்றன. கீழே இருந்த கண்ணாடி தரையும் உடைந்து போகிறது. அவள் பலத்த காயமடைகிறாள். சிறிய கண்ணாடி மற்றும் மரத்துண்டுகள் அவளது முகத்தில் குத்தப்படுகின்றன. தன் முகத்தை பார்க்க அவள் கண்ணாடிக்கு அருகில் சென்றபோது காஸ்லீக்காவதின் வாசனையை உணர்ந்தாள். அவள் உடனடியாக சமையல் அறைக்கு சென்றாள். அவள் அடுப்பிற்கு அருகில் எதையாவது முகர முயன்றபோது திடீரென ஒரு தீப்பொறி ஏற்பட்டது. தீப்பிடித்து அவளது முகம் முழுவதும் எரிந்து போனது. எரிந்த நிலையில் அலறிக்கொண்டு அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் முன்புற விளம்பர பலகைக்கு அருகில் சென்றாள். அவள் அங்கு சென்றவுடன் அவளது தலை விளம்பர பலகையில் குத்தப்பட்டு அங்கேயே இறந்து போனாள். அதே நேரத்தில் ஹெல் தன் மோட்டல் அறையில் ஒரு பயங்கரமான கனவு காண்கிறான். தன் கனவில் தன் அம்மாவை ஒரு பயங்கரமான வடிவில் கண்டான். அந்த குரங்கு பொம்மையையும் கண்டான். அதை பார்த்தவுடன் அவன் பயந்து எழுந்து கொள்கிறான். பின்னர் தன் தொலைபேசியில் பெல் அடிப்பதை பார்க்கிறான். அதுவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த பெரியவன் அழைப்பை எடுக்கிறான். குரங்கு பொம்மை மீண்டும் எங்கோ வந்துவிட்டது என்றும் அது மீண்டும் அழிவை தொடங்கிவிட்டது என்றும் பெல் அவனுக்கு ஒரு கெட்ட செய்தியை சொல்கிறான். பிரச்சினை மிகவும் பெரியதாக இருந்தது. எப்படியாவது அவர்கள் அதை கண்டுபிடித்து முடிக்க வேண்டும். ஆனால் அதே விஷயத்தில் யார் அதை கண்டுபிடித்து முடிப்பது என்று இருவருக்கும் சண்டை வருகிறது. பேசிக் கொண்டிருக்கும்போது ஹெல் அறையிலிருந்து வெளியே வருகிறான். குளத்திற்கு அருகில் இருந்த ஏர் கண்டிஷனரிலிருந்து ஏதோ சத்தம் வருவதை காண்கிறான். ஒரு தீப்பொறி ஏற்பட்டது. ஏர் கண்டிஷனர் வெகு தொலைவில் விழுந்தது. கம்பி உடைந்து குளத்தில் விழுந்தது. குளத்தில் மின்சாரம் பாய்ந்தது. ஒரு பெண் குளத்தில் குதித்தவுடன் மின்சாரம் தாக்கி அங்கேயே இறந்து போகிறாள். இதை கண்ட ஹெல் மேலும் பயந்து போகிறான்.
அந்த குரங்கு பொம்மை முன்பை விட மிகவும் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்கிறான். இப்போது அதன் பெயரைச் சொன்னாலே அழிவுகள் தொடங்குகின்றன. ஹெல் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான். இதனால் குறைந்தபட்சம். ஆனால் பீட் தன் அத்தை வீட்டில்தான் வசித்து வந்த ஹெல்லின் பழைய வீட்டிற்கு செல்ல விரும்பினான். இது அவனது கடைசி ஆசை. ஹெல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்தான். அதனால்தான் அவன் அவனை தன் அத்தையின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு தன் அத்தை இறந்த பிறகு அவளது உடைமைகள் ஏலம் விடப்பட்டு வந்ததை காட்டப்பட்டது. இங்கேயும் ஒரு குரங்கு பொம்மை இருந்தது. அதை ஒரு பையன் வாங்கினான். வழியில் ஹெல்லுக்கு தன் கடந்த காலமும் நினைவுக்கு வந்தது. தன் தந்தையை எப்படி ஏங்கினான். அவன் அவரை தவறவிட்டான். ஆனால் அவனது அம்மா அவனை ஒருபோதும் அவரிடம் நெருங்க விடவில்லை. பின்னர் அவர் இறந்து போனார். அதே எண்ணங்களுடன் ஒரு ஏஜென்ட் அவனை எழுப்புகிறான். ஏஜென்ட் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறான். அவன் வந்திருந்த ஊரில் விசித்திரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஊரில் ஒவ்வொருவராக விசித்திரமான விபத்துகளில் மக்கள் இறந்து கொண்டிருந்தனர். இதை கேட்ட ஹெல் அதிர்ச்சியடைந்தான். அந்த குரங்கு பொம்மை இந்த ஊரில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். இந்த 2 விஷயங்களை கேட்ட பிறகு பீட்டுக்கு ஹெல் ஒரு சகோதரன் இருப்பதை அறிந்தான். எப்படி இருந்தாலும் இப்போது ஹெல் அந்த குரங்கு பொம்மையை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அதற்காக அவன் சேமிப்பு கிடங்கிற்கு செல்கிறான். அங்கு ஏலத்தில் விடப்பட்ட அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் ஏலத்தில் விற்கப்படாத தன் அத்தையின் வீட்டின் பொருட்கள் அனைத்தும் இங்கேதான் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஏலத்தில் குரங்கு பொம்மை இருந்ததா என்று கேட்டான். ஏஜென்ட்டுக்கு அது சரியாக நினைவில் இல்லை. அதனால் அவர் ஹெல்லுக்காக சேமிப்பு கிடங்கை திறந்தார். அங்கு அவன் அந்த குரங்கு பொம்மையை தேடத் தொடங்கினான். ஏஜென்ட் ஒரு அடுக்கை திறந்தவுடன் உள்ளே இருந்து ஒரு ஷாட்கன் வெளியே வந்தது. அது அவர் மீது விழுந்து சுடப்பட்டது. இதனால் ஏஜென்ட் அங்கேயே இறந்து போனார். இந்த பெண் இறந்தவுடன் சேமிப்பு கிடங்கு முழுவதும் குரங்கு பொம்மையின் ட்ரம் சத்தம் கேட்டது. இப்போது பெல் ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிறான் என்பதை ஹெல் கண்டறிந்தார். ஆனால் அவன் தன்னை சந்திக்க வரவில்லை. ஹெல் தொலைபேசியில் அவனை மிரட்டுகிறான். பெல் அவனை சந்திக்க வராததால் அவன் பெல்லின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க தொடங்குகிறான். இங்கே நாம் பெல்லின் வீட்டை காண்கிறோம். பெல்லின் நோக்கங்கள் மிகவும் ஆபத்தானவை. ட்விஸ்ட் என்னவென்றால் ஹில் எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்த அந்த குரங்கு பொம்மை பெல்லிடம்தான் இருந்தது. பெல் இந்த குரங்கு பொம்மையை ஒரு முக்கியமான நண்பனைப் போல வைத்திருந்தான். அவன் தன் வீடு முழுவதும் பொறிகளை வைத்திருந்தான். ஏனென்றால் ஹெல் கண்டிப்பாக அவனை சந்திக்க வருவான் என்று அவனுக்கு தெரியும். மேலும் அவன் அவனிடம் பழிவாங்க விரும்பினான். தன் தந்தையின் மரணம், தாயின் மரணம் மற்றும் மாமாவின் மரணம் ஆகியவற்றுக்கும் ஹெல்தான் காரணம் என்று அவன் நினைத்தான். ஹெல்லால் தான் இன்றுதான் உலகில் தனியாக இருப்பதாக நினைத்தான். காட்சிகள் கடந்த காலத்திற்கு மாறுகின்றன. இந்த 2 சகோதரர்களும் சந்தித்து குரங்கு பொம்மையை தரையின் அடியில் புதைத்தபோது பெல் மீண்டும் அங்கிருந்து குரங்கு பொம்மையை எடுக்கச் சென்றான் என்று காட்டப்படுகிறது. ஆனால் அப்போது அங்கு அவனுக்கு குரங்கு பொம்மை கிடைக்கவில்லை. குரங்கு பொம்மையின் சாவி மட்டுமே கிடைத்தது. அதன் பிறகு இன்று வரை அவன் அந்த குரங்கு பொம்மையை கண்டுபிடிக்க முயன்றான். இறுதியாக தன் அத்தையின் வீட்டிலிருந்து அவனது குரங்கு பொம்மையை கண்டுபிடித்தான். அதை அவன் வேறு ஒரு பெண்ணிடமிருந்து வாங்கினான். அவன் அந்த குரங்கு பொம்மையை திரும்ப பெற விரும்பினான். ஹெல் மற்றும் அவனது மகன் பீட் தன் அத்தையின் வீட்டில் இருந்ததை பார்த்தபோது அவர்களை துப்பாக்கி முனையில் அழைத்து வந்து பெல்லின் வீட்டிற்கு வந்தான். துப்பாக்கி முனையில் பீட்டை மிரட்டினான். நீ பெல்லின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து குரங்கு பொம்மையை கொண்டு வா என்று மிரட்டினான். குரங்கு பொம்மை அவனுக்கு கிடைத்தால் மிகவும் மோசமாகிவிடும் என்று ஹெல்லுக்கு தெரியும். குரங்கு பொம்மையின் சாவியை தவறுதலாக கூட திருகாதே, இல்லையெனில் இங்கே அழிவு ஏற்படும் என்றும் அவனிடம் சொன்னான். இங்கே பீட் பெல்லின் வீட்டிற்கு சென்றது காட்டப்படுகிறது. அவன் பெல்லின் வீட்டிற்கு சென்றபோது பெல் அவனிடம் குரங்கு பொம்மையை கொடுத்தான். ஆனால் பீட்டுக்கு குரங்கு பொம்மையை பற்றி எதுவும் தெரியாது. குரங்கு பொம்மையின் சாவியை திருகும்படி பெல் பீட்டை வற்புறுத்தினான். பீட் சாவியை திருகியவுடன் வெளியில் அவனது தந்தையின் கையிலிருந்து துப்பாக்கி சுடப்பட்டது. நல்ல வேளையாக குண்டு ஹெல்லை தாக்கவில்லை. அது தேனீ கூடுகளின் கூரையை தாக்கியது. இதனால் அனைத்து தேனீக்களும் பெல்லின் வீட்டிற்கு சென்று அங்கேயே அவனை கொன்றுவிடுகின்றன. இதை கண்ட ஹெல் அவன் குரங்கு பொம்மையின் சாவியை திருகிவிட்டான் என்று புரிந்து கொண்டான். இதையெல்லாம் நிறுத்த அவனும் பெல்லின் வீட்டிற்குள் வந்தான். ஆனால் அவன் உள்ளே வரும்போதே ஒரு பொறி செயல்படுத்தப்பட்டது. அவன் அதில் சிக்கிக் கொண்டான். அவனை பார்த்த பெல் அவனிடம் வந்தான். இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏதாவது சரியாக செய்தாலும் பீட் சரியாக வரவில்லை. ஏனென்றால் அந்த குரங்கு ட்ரம்ஸ் வாசிக்கத் தொடங்கியது. அதாவது அழிவுதான். அது ட்ரம்ஸ் வாசித்தவுடன் கூரை ஆடத் தொடங்கியது. கூரை ஆடியதால் பெல்லின் சொந்த பொறி பெல்லின் மீது விழுந்து அவனை கொன்றது. மேலும் இந்த ஊரில் அழிவு தொடங்கியது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இங்கே ஹெல் மற்றும் பீட் எப்படியோ அந்த வீட்டிலிருந்து வெளியேற முடிந்தது என்பதை காண்கிறோம். இப்போது அவர்களும் இந்த ஊரை விட்டு வெளியேறினர்.
மேலும் அவர்கள் எதிர்கால அழிவை கட்டுப்படுத்த அந்த குரங்கு பொம்மையை தங்களுடனே வைத்துக்கொள்ள முடிவு செய்தார்கள். இந்த ஊரை விட்டு வெளியே